ஒரு பயணம் ஊட்டியை நோக்கி போவோமா? ரெடி 3 2 1. ஸ்டேட்டுக்குள்ள நாங்கள் வந்து நுழைய போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாலை விநாயகர் கோயிலில் வந்துட்டு நாங்கள் ஒரு பூஜையை போட்டு எங்களோட ட்ராவலை வந்துட்டு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? என்ன தெரிகிறது? தெரியுதா? இதோ இங்க இருக்கு நம்ம வண்டி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பாருங்க கைஸ், வாங்க கைஸ். அடினே இருப்ப ஒரு சின்ன வைப். ஓகே, நம்ம எங்க போக போறோம்னா ஊட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். இல்ல புரியல. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஊட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஊட்டிக்கு ட்ரிப் போறோம் फ्रेंड्स. ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். ப்ரோ யா ப்ரோ நீங்க வேற மிஸ்டேக். ஒரு பயணம் ஊட்டியை நோக்கி போவோமா? என்ன நம்பி 6 ஜீவன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் பொறுப்பா கொண்டு போற என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது. மேலும் vlog வந்து பாத்தீங்கன்னா யாரா ஜெயல வந்து சிவசக்தி யாரா கண்டினியூ பண்ணுவாங்க. சோ நான் ட்ரை பண்றேன். பின்னாடி அவங்க காட்றாங்களா? இங்க பாருங்க, இவரு நம்ம போன் பேபி வீட்டுக்கார இருக்காரு. முத்து எங்கள் சொத்து வந்துட்டா பாத்தீங்களா? சரி போலாமா? போலாம். எல்லாத்துக்கும் பயங்கரமா என்டர்டெயின்மென்ட் இருக்கு. இது இருந்தா நம்ம தூங்கு மூஞ்சி வெங்கட் வந்துட்டாரு கேமராமேன். இவர் பிரதீப் சொல்ல. பிரதீப் பத்தி நிறைய கமெண்ட்ல போட்டிருப்பீங்க போன மேட்டூர் டேம் vlogல. இது வந்து புதுசா இப்போ வந்து புது கேமராமேன் உங்களுக்கு வந்திருக்காரு. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. கேமராமேன் இல்ல, கேமராக்கு வர மேன் போன் அவுட்தான். ஆமா. ஓகே, ரெடி? ஆரம்பிக்கலாங்களா? நல்லா ஃபன் பண்றாங்க நண்பர்களுக்கு. நமக்கு தான் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. மாட்டிக்கிச்சு. ப்ரோ இதுல ஓடுறியா? கேடாடி. ஹாய். A few moments later. டான்ஸ் ஆடுறதுக்கு பர்மிஷன் உண்டு. சரியா? புரியல. டான்ஸ் ஆடுறதுக்கு பர்மிஷன் உண்டு. இங்கே வா. நீங்க இங்க ஆடுறீங்களா இல்ல போறீங்களா பாத்துக்கோங்க. ரைட், ஓகே. டீசல் போட்டாச்சு, முடிஞ்சு. வண்டி டிஸ்டர்பன்ஸ். வெல்கம் பேக். கேமரா கொஞ்சம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ பிரேக். இப்போ எங்க இருக்கோம்னா டீ பிரேக்காக பெருந்துறை ரோடுக்கு வந்தோம். பெருந்துறை போற வெளியில ஒரு பேக்கரி இருக்குது, பொங்கு பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு. டீ சூப்பரா இருக்குது, வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஊட்டி போனீங்கன்னா தயவு செஞ்சு வேற நிறைய கடை இருக்கும். எந்த கடைக்கு போயிருக்கீங்க, இந்த கடைக்கு மட்டும் வாங்க. ஓகேவா? ஏன்னா
நாங்க வந்து அனுபவப்பட்டோம், அனுபவத்துல சொல்றேன். வேற எந்த கடைக்கும் போய் இந்த கடைக்கு மட்டும் சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? அதுக்காக இல்ல, டீ இங்க மட்டும் நல்லா இருக்கு, வேற எங்கேயும் டீ நல்லா இல்ல. எல்லாரும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கரி இருந்துச்சு பாதியில, அங்கேயே பேக்கரியில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு டீ 2 காஃபின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டோம். அதனால இங்க வந்து இவருக்கு தான் வேலையே, இவருக்கு வண்டி யூட்டன் போடுறதுக்கு இடம் இல்லையா? இவர் எங்க யூட்டன் போடுறா தெரியுமா? பக்கத்துல ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில போய் யூட்டன் போடுறாரு. நாங்க பசி மயக்கத்துல தான் பண்ணோம், டீ கடைக்கு போய் குடிச்சு பார்த்தா டீ நல்லாவே இல்லை. இந்த டீ சொல்லுங்க. இந்த டீ காஃபி எல்லாம் அருமையா இருக்கு சரிங்களா. வந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்த்து 100% ஒர்த்து. ஆக்சுவலா பாதி தூரம் மேல கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டு இப்ப பெருந்துறை ரோட்ல இருக்கு, ஹைவேல இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு இன்னொரு ஊட்டி போனோம்னா அங்க டீ தான் ட்ரை 6 மணிக்கு தான் செக் போஸ்ட் ஓபன் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி நாங்க இருந்தா போதும் மேட்டுப்பாளையத்துல. ப்ரோ என்ன சொல்றாரு, ஊட்டி போனா டீ தான் ட்ரை பண்றோம். ஏன்னா ஊட்டில டீ தானே ஃபேமஸ், டீ அண்ட் சாக்லேட் தான் அங்க ஃபேமஸ். சோ அங்க போனா டீ ஃபேக்டரியில போய் இவரு நம்ம அது நீங்க இத புதுசா பாப்பீங்க, இவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? இந்த கடையை வந்து நம்ம இந்த கடை ஃபுல்லா காட்டிடலாம். இந்த கடை உட்காந்து பெரிய ஸ்பேஸ் இருக்கு, உட்காந்து தாராளமா ஃபேமிலியோட வந்தீங்கன்னாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் சரி, தாராளமா உட்காந்து சாப்பிட்டு போகலாம். 24 hours ஓப்பன்லயே இருக்கும் போல. இப்ப ஆக்சுவலா டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2:41 2:41 ஆகுது. இந்த டைம்ல இவ்வளவு கூட்டம் இருக்கு, பசங்க நேரம் வந்திருக்காங்க. ஆக்சுவலா கவர்மெண்ட் வண்டி கூட இங்கதான் வந்து நிறுத்துறாங்க போல. எல்லா வண்டியும் பாருங்க, எல்லாமே இங்க நிக்குது, எல்லாமே இங்க இருக்கு. என்ன ஒரு ஸ்பெஷல்னா இங்க வந்து 24 hours வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், சிக்கன் ரைஸ் எல்லாமே போடுறாங்க. எப்பவும் சாப்பிடலாம். உங்க பேக்ல இப்படி போறதே நான் இப்பதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல என்னன்னா ஆக்சுவலா இவர் வந்து இங்க இருந்து அங்க பாத்துட்டு இருக்காரு, அதனால தான் சொல்றாரு. ஐயோ சாமி, குடுக்குற பிரைஸுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். தூக்க கலகத்துல வரான். ஹலோ கேஸ். தூக்க கலகத்துல இருக்கலாம், காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்பான், காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா பேசும். அவரு இவர் தான் எங்க கேங் லீடர் மாமா. இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. பீர் உள்ள போட்டு 6 போதையில இருக்காரு. புத்து பாட்டு என்னுடைய வண்டியில பாட்டு போட சொன்னா என்ன பாட்டு நீ போட்ட? ஆர்கெஸ்ட்ரா சாங்ஸ், ஆடல் நிகழ்ச்சியோட பாட்டு போடுறான். அங்க ஒருத்தன் கொடுத்தா அவன் 80s 90s பாட்டா போடுறான். இவன் 80s பாட்டு கேக்குறான், முத்துமணிமான பாட்டு கேக்குறான். இவரே கொடுத்தா கோடானா கோடின்னு போட்டு பாட்டு. அவரு காந்தாரா பாட்டுல இருந்து போடுறாரு. அவரு நான் போடுற பாட்டு நல்லா இருக்குடா. உருப்படியா பாட்டு யார் போட்டான்னா நான் தான் கரெக்டா போட்டேன். ஆமா, ஏன்னா வண்டியிலே இருந்துச்சு கோடி. ஏன்னா அவர் தான் ஆக்சஸ்லாம் வச்சிருக்காரு, அதனால அவர் தான் போட்டாரு. ஆக்சுவலா என்ன பிளான்னா, கார்ல வரும்போதே வந்து பேசிட்டு வரணுன்றதான் பிளான். ஆனா நாங்க வந்து டைம் வந்து நைட்டு. அப்படியே இப்போ பாருங்க டைம் 3 மணி ஆகும். இங்க நல்லா வெளிச்சம் நல்லா இருக்கு, இங்க வெளிச்சம் நல்லா இருக்கு, அதனால இங்க ஸ்டே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குறாங்க, டிரைவர் மட்டும் தான் தூங்குறாங்க. எல்லாரும் எல்லாம் தூங்கல, அவன் தூங்காதான் தூக்கம் வந்துச்சுன்றதுனால சும்மா கண்ணு முடிச்சிருந்தான். இது நம்புற மாதிரி இருக்கா? மறக்காம கொங்கு பேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க இருக்குன்னா பெருந்துறை தாண்டினோடனே ரைட் சைடுல இருக்கும். நம்ம போகும்போது கோயம்புத்தூர் போகும்போது நோட் பண்ணிக்கங்க. திஸ் இஸ் நாட் a promotion video, it's a original review. சரி ஓகே, நாங்க வந்துட்டு மலை அடிவாரத்துல ஊட்டியில போயிட்டு மேட்டுப்பாளையத்துல இருந்து நம்ம ஏறப்ப கண்டினியூ பண்ணுவோம். பகல்ல வந்து என்ன நடக்குன்றத அடுத்து அப்போ விடிஞ்சிரும், அப்ப நல்லா இருக்கும் வியூ, அப்ப பாப்போம். காலை 6 மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும். சரி ஓகே, இதோட இந்தியா வந்து கட் பண்ணிக்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வைங்க. இங்க பாருங்க பின்னாடி வந்து நண்பர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. டேய் ஏதாவது சொல்லுங்கடா. ஹாய் ஹாய் ஹாய். என்னன்னா இப்பதான் செக் போஸ்ட்டை தாண்டி போயிருக்கிறோம், தாண்டி போயிட்டு இருக்கிறோம். சாரி, தமிழே தெரியல. இங்க ஊட்டி வரணும்னா கம்பல்சரி இ பாஸ் கேட்குறாங்க. ஸோ இ பாஸ் இல்லாமல் யாரும் வந்துடாதீங்க. இ பாஸ் வந்து எடுத்துட்டு வந்துடுங்க.
ஃபைன்லாம் போட மாட்டாங்க. இ பாஸ் இல்லைன்னா இங்கே வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு என்ன தனியாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்கள் இ பாஸ் ஆல்ரெடி அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால எங்களுக்கு அந்த வேலை இல்லை. இ பாஸ் கிடையாது, டோல் ஃபீஸ் மட்டும் ஒரு 30 rupees கலெக்ட் பண்ணாங்க. வாங்கிட்டு நாங்கள் என்ட்ரி போட்டு கிளம்பிட்டோம். பாருங்களாம் ஒரு பவுடர் சார்ஜ் ஏறுறா எந்திரி ஏறுறாங்க. சார்ஜிங் காட்டுதா? ஏறுறா டே ஏறுறா. நான் ஏறுற கேபிள்ல மலைகளின் அரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வழியா எவனாவது போவானா? இது வந்து ஊட்டிக்கு போகிற வழியில் வந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணி இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஹாய் கைஸ், நானும் உங்கள் தேவா. ஹாய் கைஸ். ஸோ ஊட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கம்பியில் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு டைம் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே விழுந்தீங்கன்னா உங்களோட பாடி கூட கிடைக்காது. அவ்வளோ சீரியஸான ஒரு ஏரியா இது. இப்போ பாருங்கள். அருமையான ஒரு இடத்துக்கு வந்துட்டு அருமையான பிளேஸை உங்களுக்கு காட்டலாம். இப்படி இங்கே பாருங்கள், ஒரு ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் க்ளோஸில் போயிட்டு காட்டுறேன், ஓகேவா? நண்பர்களே, எனக்கு முன்னாடி வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்குது. ஆனால் இந்த வியூவை நீங்கள் பார்க்கணும்னா பிக் மிஸ் தான், ஓகேவா? காமிச்சிடலாமா மக்களுக்கு இந்த வியூவை? மக்களே வந்து பாருங்க. இப்போ பாருங்க 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 நீர்வீழ்ச்சியை பாருங்க மக்களே, ரொம்ப அருமையா இருக்கு. ஃபுல் வியூவில் இருக்குது. ஸோ நிறைய பிளேஸ் கவர் பண்ணணும், அதனால தான் கொஞ்சம் திட்டிட்டு இருக்கிற. வேற ஒன்றும் நீங்கள் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அப்பப்போ கொஞ்சம் வார்த்தையை விட்டுறாரு அவரு. அனையுமே சுரண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்போம். அப்போ நாங்கள் வந்து இந்த வியூவை பார்த்தோம், ஓகேவா? பாருங்க, செம சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி நீங்களாம் பார்த்துருக்கீங்களா தெரியாது, பாருங்க. இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. சவுண்டு பயங்கரமாக கேட்குது அந்த ஃபால்ஸோட சவுண்டு. ஆனால் வந்து அது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப மைன்யூட்டாக, ரொம்ப நம்ம உற்று கவனிச்சோம் அப்படின்னா குட்டியாக இருக்குது. ஆனால் சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஃபால்ஸ் ஓடுதுன்னு நினைக்கிறேன். தானே வாடா வாடா மேலே வாடா. ஓடுது பாருங்க, தெரியுதா இல்லையா? அந்த இருக்கு பாருங்க, குட்டியாக ஃபால்ஸ் தெரியுது. ஓடுது பாருங்க. ஆமாம் ஆமாம், அந்த சைடு தான் இங்கே வருது தானே. இங்கே இந்த சைடு வருது. கைஸ், சீரியஸாகவே சொல்லணும் அப்படின்னா இங்கே எல்லாத்துக்குமே செம்ம சர்ப்ரைஸ். அதான் உண்மைதானே? வழியா கோத்தகிரி வழியில வாங்க, மிஸ் பண்ணாம எல்லா இடத்தையும் ஸ்டாப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அற்புதமா சூப்பரா இருக்கு. வந்தீங்கன்னா போறப்ப கோத்தகிரி வழியில வாங்க, சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு பிளேஸும் சூப்பரா இருக்கு. எங்க லாரன்ஸ் வந்துட்டு எங்களை நம்பி வண்டியவே நிறுத்த மாட்டேன்றாரு. ஏன் தெரியுமா? இவர் நிறுத்துற பிளேஸ்லாம் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எல்லா பிளேஸுமே சூப்பராக இருக்கு. இன்னும் ஆக்சுவலா நாங்க ஊட்டி போல, ஊட்டிக்கிட்ட 30 கிலோமீட்டர் இருக்கு. ஆமா, ஊட்டிக்கு 30 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் கோத்தகிரி எப்படி இருக்குன்னு தெரியல. கோத்தகிரிக்கு 5 கிலோமீட்டர் இருக்கு. இத்தனைக்கு இங்கேயே இவ்வளவு வியூஸும் பார்க்கறதுக்கு அவ்வளவு இடங்களும் சூப்பரா இருக்கு. இன்னும் மேலே போனா எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வழியில வந்தா எல்லாரும் பாருங்க. நாங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ எங்க லாரன்ஸ் ஊட்டிக்கு வரவங்க பைக்ல கார்ல மட்டும் டிராவல் பண்ணுங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். டிராவல்ஸ்லயோ பஸ்லயோ வந்தா நீங்க வந்து அங்கங்க நிறுத்தி பார்க்க முடியாது. எதுவுமே ரோடு இடம் பத்தாது, பார்க் பண்றதுக்கு. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். பின்னாடி வரவங்களா சேஃபா பாருங்க. ஏய், டீ காஃபி இருக்குடா, போலாமா? ஏய், போலாமா? என்ன சொல்றீங்க? போடலாம், போட்டே ஆகணும். ஹாய், இப்போ எங்க இருக்கோம்னா ஊட்டி போற வழியில கோத்தகிரின்ற ஊர்ல இருக்கோம். இங்க வந்துட்டு பிளேஸ்ல சூப்பரா இருக்கு. இங்க வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம். யாரும் சாப்பிடல,
டீ பிரேக் எடுத்துட்டு இங்க இருந்து ஊட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்க டீ கடையில இருக்கோம். பேக்கரியில வச்சிருக்காங்க. இங்கே பேக் பண்ண கேக்ஸ் சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு ஊட்டிக்கு 22 கிலோமீட்டருக்கு முன்னாடி கோத்தகிரி தானே? ஊட்டிக்கு வரதுக்கு 2 ரூட் இருக்கு. குன்னூர் ரூட் ஒன்று, இது கோத்தகிரி ரூட். இந்த ரூட்ல தான் சூப்பரா இருக்கு. கோத்தகிரி ரூட் பெஸ்ட் ட்ரை பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு இடம் வர வழியில வாட்டர் ஃபால்ஸ் அது இது நிறைய இருக்குது. உங்க டீ எஸ்டேட்லாம் இங்க இன்னும் ஊட்டியே நாங்க போல. ஆக்சுவலா இங்கே வந்துட்டு எல்லாம் எக்கச்சக்க டீ எஸ்டேட்ஸ், அங்க இருக்கிற வீடுங்க சூப்பரா இருக்கு. கிளைமேட் எல்லாம் சூப்பரா இருக்கு. மஸ்ட் ட்ரை. டீ ஆர்டர் பண்ணிருக்கோம். சூப்பரா இருக்கு. அந்த ஸ்நாக்ஸ் சொல்லக்கூடாது, சும்மா எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பரா இருக்கு. எடுத்துக்கோங்க பாட்டி. தம்பி டீ எடுத்துக்கப்பா. நீ வந்து 2 கிளாஸ் காஃபி மட்டும் தான் குடிப்ப, அப்படித்தானே? ஏய் சாப்பிடலாம் நேரம் ஆகும். டீ குடுறா போய். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே வென்று வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ பாருங்க, பயங்கரமாக இருக்குல்ல? நான் இது வந்து க்ளோஸ் வியூவில் காட்டுறேன், ஓகேவா? இப்போ நான் வந்து கீழே இறங்க போகிறோம். நாங்கள் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. கீழே இறங்கி இந்த வியூ மொத்தமாக உங்களை காட்டுறேன் பாருங்க. மொத்தமாக நம்ம ரசிக்க போகிறோம். ஒவ்வொரு இடமும் தரமா இருக்குது, சூப்பரா இருக்குது. இங்க நிறுத்தி ஊட்டின்னு ரீச் ஆகல. ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இத்தனை இடத்த சுற்றி பார்க்குறோன்னா அப்போ நினச்சி பார்த்துங்க இவ்வளோ இடம் சுற்றி பார்க்குறது இருக்குன்னு. ஒவ்வொரு இடமும் சூப்பராக இருக்குது. வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க டீ. நீ எங்கடா போறா? டேய் வாடா. தற்கொலை முயற்சி சதீஷ். இது வந்து கம்ப்யூட்டர் சிஜி அப்படின்னு சொல்லி, பட் இது கம்ப்யூட்டர் சிஜி கிடையாது. இப்போ பாருங்க, பாருங்க 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 எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கறத நாங்கள் எவ்வளோ நாளாக வந்து காத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க, என் நண்பர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் போற மாதிரி இருக்கா? இப்போ நம்ம ஊட்டியோட தொட்டப்பட்டாக்கு வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டர் தான் நிற்கிறோம். வந்து 10 ரூபி கேட்குறாங்க. அஜய்க்காக ஒரு பொருள் நான் பார்த்தேன். ரொம்ப குளிருதுங்க. சொட்டர்லாம்லாம் வந்துடாதீங்க. இவன் சொட்டர்லாம் வந்துருக்காங்க. சூப்பரா ரொம்ப குளிர். ஆல்ரெடி நான் வந்து சத்தமாக வந்துட்டேன். எல்லாம் ஊட்டி போட்டிருக்காங்க. நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப குளிராக இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணோட ரொம்ப குளிராக இருக்கு. ஒரு ஹேண்ட் க்ளோவ்ஸ் வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் இதை பேசிட்டு இருக்க கூட சில பேர் எங்களை பார்க்குறாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அதுதான் ப்ரோ, அது காட்டுங்க ப்ரோ. அதே தொட்டப்பட்ட பீக் டவர் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் வந்து வியூ பாயிண்ட். ஸோ அதை தான் நம்ம வந்து வண்டி காட்டல காமிச்சிட்டேன். இங்கே பாருங்க, சொல்லுங்க. ஸோ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து பீக் வியூ டவர். அது பீக் வியூ டவர். அங்கே மேலே இருந்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். சரிங்களா? ஏன் ப்ரோ கீழே கூட தெரியாதா? மேலே இருந்து பார்த்தா சூப்பராக தெரியும். மொத்த ஊட்டி தெரியும். எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம டிஃபன் முடிச்சிருவோம். ஆனால் இன்னைக்கு வந்து சண்டே தானே. சண்டே ரொம்ப கம்மியாக இருக்குது கூட்டம். டிஃபன் முடிச்சுட்டு போயிடலான்றீங்களா? காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி ஆகுது. 10 ஆகுது. நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ சாப்பிட்டுட்டு மேலே அங்கே இருக்க அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் காட்டுறேன், ஓகேவா? பாருங்க, இங்க பாருங்க. அஜய் போட்டோ எடுக்கிறாங்க. கண்ணாடி போட்டுருக்கான். ஸோ வந்து அவனை முக்கியமாக கவர் பண்ணியிருக்கு ப்ரோ. இவர் பேர் தான் அஜய். அஜய் ஆனால் கண்ணாடி எப்படி இருக்கு ப்ரோ? மண்டை அடிக்குதா? இவர் யாரும் தெரியுமா? பிரதீப் ஆன் ஃபயர் தக் லைஃப் போடுவார்ல அவரு. பிரதீப். பிரதீப்னு ஃபேன் பேஜ் இருக்கு ப்ரோ நம்ம சேனல்ல.
ஹாய் ஹாய் ஹாய். ஓகே இப்போ என்ன சாப்பிட்டு போயிடலாமா, என்ன பண்ணலாம்? சோறு வந்து இங்க வேணா ப்ரோ, இங்க வந்து ரேட் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம வந்து இவர் தான் இப்போ இங்கே சாப்பிட்டு போலாம் இப்போ பேச மாட்டாரு பார்த்தீங்களா? வந்து ரேட் அதிகமா இருக்கும், யாருங்க வந்து சாப்பிடாதீங்க, எல்லாம் கீழே போய் சாப்பிடலாம். வாங்க போலாம். சரி அப்போ நம்ம பார்த்து போயிடலாம். ஓகே தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா, கரெக்டா? அங்கே இருக்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அந்த ஒரு டவர் கார்டனில் அங்கே தான் இருக்கும். அதோட அதுக்கு அந்த பக்கம் இருக்க வியூலாம் வந்து நான் இன்னொரு அவுட்டர் கேமராவில் காட்டுறேன். ஓகே இப்போ நீங்கள் வந்து இதில் பாருங்கள். இதே தொட்டபெட்டா வியூ பார்க் ஃபர்ஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் தொட்டபெட்டா தொட்டபெட்டா பீக் 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 டவர் வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தோம்னா மேலெல்லாம் சூப்பராக தெரியுது. அது நீங்கள் பாருங்க, கேமரா தான் வச்சு போட்டு வச்சிருக்காங்க. என்கிட்ட கேமரா இல்லை. அது அப்படிதான் இவர் கொஞ்சம் ஒரே அப்படிதான். ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இவ்வளோ வெயில் அடிச்சோம், குளிர் கொஞ்சம் கூட குறையல. வரும்போது சொட்டெல்லாம் வந்து நக்கல்யா அவனுக்கு. இவ்வளோதான் வெயில் அடிச்சாலும் இதுல மறக்காம இந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. மோச போயிட்டா, மோச போயிட்டா. வேலை தானே பண்ணின்னு சொல்லுவாங்க. மணி மணி அதுவா இங்கெல்லாம் ஏற்ற கேட்டோட போட்டிருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு குணாக்கி ஏன்னா போடணும் அது கிலோ கிலோவில் நம்ம. A few moments later. கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ அது பேர் என்ன, தொட்டபெட்டாவா? தொட்டபெட்டா இல்ல ப்ரோ, தொட்டபெட்டா. தொட்டபெட்டாவோட அதை தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் முடிச்சு வியூ பாயிண்ட் பீக் அதை முடிச்சிட்டுமா? இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பதான் நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுறோம். ஏன்னா ஒரு விஷயம் பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ப்ரோ. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு டீ எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். செகண்ட் பிளேஸாக டீ எஸ்டேட். ஓகேவா, இங்கே வந்திருக்கோம் பாருங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ் வாங்கியாச்சு. எவ்வளோ கேட்டாங்க? 20 ருபீஸ். இங்க இருக்கிறவங்க பொண்ணுங்களோட அப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு அழகான ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. ப்ரோ மூடிட்டு போனால் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஓவியத்தை நான் வந்து எங்கேயுமே நான் பார்த்தேன். தத்துவத்தில் யாரும் கேட்கல ப்ரோ. ஐயோ சாமி, டேய் கூண்டு போங்கடா. இந்த கதையை தான் நாங்கள் கேட்கல. இன்னைக்கு இது என்னன்னு தான் கேட்டுக்கிட்டு என்ன டீம். ஸோ வந்து இந்த எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓன் மேனுஃபேக்சரிங்காக பார்த்தீங்கன்னா தேயிலை வந்து விளைய வைக்கிறாங்க. அது கீழே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இதை முடிச்சுட்டு பார்த்துட்டு அது வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த வியூ ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? கிட்டத்தட்ட 2 இடத்துல நாங்கள் முடிச்சுட்டு இப்போ 3வது இடமா வந்து பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஓகேவா, இது எங்களோட 3வது விசிட் பிளேஸ். ஓகே, நான் காட்டுறேன். ஸோ நம்ம 3வது எங்கே வந்திருக்கோம்? டீ ஃபேக்ட்ரி. பயங்கரமாக டீ ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வருது. பார்க்க போகிறோம். சாக்லேட் காஃபி ஸ்மெல் வருது. உள்ளே போயிட்டு அட்டகாசமாக ஒரு விசிட் போட்டுடலாம். வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, பட் உள்ளே போய் பார்க்கலாம். வெங்கட் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறா. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாக்லேட் இருக்கு, சாக்லேட் நட்ஸ் பாருங்க. இது சாக்லேட் நட்ஸு. இதுலேருந்து சாக்லேட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க போல். இது வந்துட்டு மிஷின் வந்துட்டு எதுக்காக இருக்கும்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி கொடுக்கும் போல். ஓகே, இங்கே தான் ப்ராசஸ் பண்ணோம். இது வந்து பவுடர் பண்ணும் போல் இந்த மிஷின். இதில் டிவியில் போட்டிருக்காங்க. இது ஏதோ ஒரு பேஸ்ட் பண்ணுற மிஷின் போல். பால் மில் மிஷின்னு போட்டிருக்காங்க. அது பிரேக்கிங் மிஷின்னு போட்டிருக்காங்க. 48 கிலோகிராம் பஞ்சசார, 15 கிலோகிராம் கொக்கோ மாஸ், 22 கிலோகிராம் கொக்கோ பட்டர், 14 கிலோகிராம் கொக்கோ பொடி, 5 கிலோகிராம் பால் பொடி, 9 கிலோகிராம் ஸ்கிம்டு மில்க் பொடி, 350 கிராம் സോയലെത്തി. ഇവയെല്ലാം വേവിച്ച് രുചിയും കരുതി മുമ്പാക്കാൻ ഗുണമേന്മ അടിസ്ഥാനമാക്കി തിരഞ്ഞെടുക്കുക. ഈ മിശ്രിതം ഞങ്ങളുടെ ആധുനിക ഓൾമീക്കുകയും ഗണ്യമായ മിനുസമുള്ളതും ഏകീകൃതവുമായ ചോക്ലേറ്റ് ദ്രാവകം ഉണ്ടാക്കുന്നു. ശുദ്ധീകരണത്തിന് ശേഷം പരിചരണത്തിലൂടെ തന്നെ ചോക്ലേറ്റ് പ്രത്യേക ഡിസൈൻ ചെയ്ത ലാൻഡിലേക്ക് മാറ്റുന്നു. ഓരോ വൈദ്യുതിന്റെ
டெஸ்டிங்க்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டு பார்த்தோம். சாக்லேட் கொடுத்துருக்கு 2 கிட்ட வாங்கிட்டீங்களா? நல்லா இருக்கா சார்? பாருங்க, ஃபேக்ட்ரியோட என்ட்ரி இது உள்ள தான் போகணும். நாங்கள் வந்து இப்போ உள்ள போகிறோம். ஓகே போகலாமா ப்ரோ? ஓகே. என்ன வேண்டா என்ட்ரி 10 ரூபாவா? இப்படி வாசம் வந்துடாடி இங்கேயே காய்கறி இல்லையா? ப்ரோ கவர் ப்ரோ பாருங்க ப்ரோ. வாசனை ப்ரோ. எப்படி போனோம்? மேல ப்ளீஸ் விசிட் தி ஸ்பைஸ். மேலடா வாடா. இப்படிதான் போகணுமா? எப்படி? இதுதான் ஸ்டார்டிங். ஓகே ஓகே. ட்ரை பண்ணி ட்ரை மீன்ஸ் ஜஸ்ட் மாய்ச்சர் மட்டும் இருக்கும், ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் பண்ணுவோம். அப்புறம் பச்சதை இதை லோட் பண்ணி இது சிடிசி ப்ராசஸ். சிடிசின்னா க்ரஷிங், டேனிங் அண்ட் கட்டிங். முடிஞ்சோன்னா அந்த ரோல் இருக்கும், அங்கே 2 மணி நேரம் ஃபர்மெண்டேஷன். அதுக்கப்புறம் கீழே போகணும். மாதிரி பண்ணுறீங்களா? அது நம்ம ஓன் எஸ்டேட். அவ்வளோதான். நம்ம இங்கே போடலாம். அப்படி போனால் ஃபிளாஷ் மிஷினிஸில் பார்ப்போம். கீழே ஃப்ளோர் ப்ராசஸ் அங்கே டீ கவுண்டரில் வீடு வாங்கினா உங்களுக்கு வேணா வாங்கிக்கலாம். வேணும்னு எல்லாம் வாங்க முடியாது. ஒரு கிளாஸ் தான் ஒரு ஆள் ரொம்ப ஃபோட்டோ எடுக்கிறோம். வாங்க ப்ரோ, அப்படியே எடுத்துக்கலாங்க போய். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீ டெஸ்ட் பண்ண போகிறோம். டீ எது நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் பேக் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு அப்படியே தயாரினா அப்படியே போட்டு அப்படியே கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது. ஓகே சொல்லலாம். அந்த பச்சை காட்டு அது அப்படியே அடிக்குது. அந்த லீஃபோட இலையை வந்து அப்படியே ஸ்மெல் வந்து கரெக்டாக வருது. ஆனால் இந்த மாதிரி தான் நம்ம குடிக்கிறோம். ஆமா, இந்த மாதிரி குடிச்ச மாதிரி தான் உடம்பு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குடிச்சா மட்டும் தான் உடம்பு ரொம்ப நல்லது. சரிங்களா? நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஓகேவா? மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ப்ரோ வந்துட்டு டீ தூள் வாங்கியிருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து வாங்கியிருக்கோம், 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். நம்ம வெளியில அங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாங்கினோம்னா 100 கிராமே 120 ரூபா 140 ரூபா விற்கிறாங்க. 1/2 கிலோவே 30 ரூபா தான். பரவாயில்ல, ஒர்க்கு தான். ஸோ ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா டீ தூளும் டீயும் குடிக்காம வந்துடாதீங்க. சரிங்களா? நார்மல் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, ஏலக்காய் டீ. ஹாய், இப்போ வந்துட்டு நாலாவது இடத்துக்காக பைன் ஃபாரஸ்ட்டாக சூஸ் பண்ணி அங்கே வந்திருக்கோம். ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வியூ ஒவ்வொன்றும் அல்டிமேட்டாக இருக்குது. காட்டுறோம் அந்த வியூ எப்படி இருக்குன்னு, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே மேக மூட்டம், அந்த பனியெல்லாம் வந்துட்டு அப்போ தான் வந்து எனக்கு வந்து லஞ்ச் பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி இருக்குது. டைம் பார்த்தா ஈவினிங் 3:43 ஆகுது. ஈவினிங் பனி வந்து இதெல்லாம் 3:40 ஆகுது. இதே எங்கள் ஊரில், நம்ம ஊர்லலாம் 3:40னா நல்லா வெயில் அடிக்கும். இப்போ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக காலைல ஒரு 6 மணிக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கிளைமேட் இருக்குது. நல்லா பனி இறங்கிட்டு இருக்கு. அது அப்படியே கண் கூட பார்க்க முடியுது. இந்த மாதிரி இடத்துலாம் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி தோணுது. சூப்பர், அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:45 உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குது. மத்தியானம் 3:45. இந்த டைமில் நம்ம ஊரில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்கும்னு யோசிச்சு பாரு. இது ஈவினிங், இதோ காலையில் 6 மணி 7 மணி மாதிரி இருக்குது. இந்த இது பாருங்க அப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக பனியெல்லாம் இறங்கிச்சு.
ஒரு கட்டிங் போட தான் கிஷோர் கன் மாதிரி நல்லா இருக்கிறாங்கப்பா. சொட்டு இல்லாமல் வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல வந்து, சான்ஸே இல்லை. ஹாய், இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பாருங்க பனி இறங்கி இருக்குது. ஒரு சின்ன திருத்தம், சொட்டர் இல்லாம வாய்ப்பே இல்லைனாரு. நானும் சொட்டர் இல்லாம தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. சார் இவனுக்கு என்ன பண்ண சார்? ஏன்னா அவர் கட்டிங் போட்டாரு இப்ப. ஆமாம், அதனால தான். முத்தேன் வாங்க, முத்தேனை பற்றி நம்ம வீடியோவில் முத்தேனை பற்றி பேசவே இல்லை. முத்தையன் நண்பர் வந்து இப்போ 2 கட்டிங் போட்டார் எக்ஸ்பிரஸ் சரக்கு பிராண்ட். 2 சரக்கு போனால தான் நான் கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்கிறேன். இல்லை அந்த குளிர நான் அடிக்காத சரக்கே கிடையாது, நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது. 7 பாயிண்ட் குடிச்சுட்டு சரக்குன்றா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஸோ நம்ம வெங்கட் வந்துட்டு எல்லாம் இது கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காது. அதான் நீங்கள் வந்து பின்னாடி பேக் கேமரா மூலமாக பாருங்கள், ஓகேவா? பாருங்க, இவருக்கு வந்து ஏதோ ராஜா பகுத்துன்னு நினைப்பு. இவர் வந்து எப்போதுமே இவருக்கு தான் வேலையே. கைஸ், இப்போ நாங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கான ஒரு ப்ரீ பிளானிங் நடக்குது. ரீல்ஸ் எடுக்கலாம்டா. ரீல்ஸ் எடுக்க போகிறோம் மச்சான். ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் ரீல்ஸ் எடுக்க போகிறோம், ஓகேவா? என்னன்னா வந்து இந்த ரீல்ஸோட கண்டென்ட் என்னன்னா, இப்போ ஒரு டூருக்கு நம்ம வரோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பசங்களாம் இருப்பாங்க டூரில் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து ஒரு ரீல்ஸை மேக் பண்ண போகிறோம். ஓகே, அந்த வீடியோ கட்டு. A few moments later. வாங்கடா உள்ளே போய் ஓகே கைஸ், நாங்கள் வந்து ரீல்ஸ் எடுத்ததை பார்த்துருப்பீங்க. அது வந்து வேற இடம். இப்போ தான் நாங்கள் வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். முன்னாடி பாருங்கள், எல்லாம் பைன் ட்ரீஸ்லாம் இருக்கு. நண்பர்களே வாங்க சைட் அடிப்போம். Flashback. இப்படி பண்ணு, பண்ணு பண்றா. ஆக்சுவலாக வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு பிளேஸ் இது. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க விட கேரளாவிலேருந்து இங்கே வந்தவங்க தான் அதிகம். அதனால தான் சிவசக்தி கொஞ்சம் சந்தோஷத்தோடே இருக்காரு. அதுவும் சொல்லலாம், அதுவும் ஒரு காரணம் தான். ஆக்சுவலாக பெயிண்ட் ட்ரீஸ் பாருங்க எப்படி இருக்குது. சிரிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை தாண்டி தெரியாம சிரிக்குதுங்க. பெரிய இருக்கும், அது இறங்கி போயிட்டு இருக்கோம். டேய், எங்கடா போறீங்க? மைனாங்க இங்க இருக்கும்போது கீழே எங்கடா போறீங்க? பாலைவனம் மைனா எங்கடா மைனா? சுத்தி பாடுறா, இருக்கிறதெல்லாம் மைனா தான்டா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஓ, நீ அப்படி வரியா? ஆனால் சீரியஸாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க விட இங்கே கேரளாவில் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது கேரளால, ஆனால் இது கேரளா தமிழ்நாடு தான் பார்டரா. ஆனால் முக்கியமாக பொண்ணுங்க தாங்க அதிகமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவர் தான் பாருங்க, இவரெல்லாம் எங்கே கூட்டத்தில் வர மாட்டார். இப்போல்லாம் வராரு இவர். பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கடை வாங்கி கூட வரேன், பார்த்துட்டு போகணும். இன்னைக்கு வாங்கி கூட நான் வரேன், நான் கண்டிப்பாக நான் வந்தே தீர்வுன்னு வந்திருக்காரு. நான் வந்து போய் சொல்கிறேன். அப்படி என்ட்ரி ஃபீஸ் வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது, வந்து நெட்வொர்க் இஷ்யூவா? ஏன் அந்த விஷயம்? நாங்கள் ஒரு காட்டுக்குள்ள அந்த பாருங்க எவ்வளோ பெரிய ட்ரீஸ், நம்ம எவ்வளோ ஃபுல்லாக நம்ம காட்டில் இருக்கும் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான். அது கேரளா பியூட்டிஸ் தான். கேரளா பெண்குட்டிகள் தான் உள்ளது. ஓமன குட்டிங்க தான் பெண்குட்டி. ஃபுல்லாக வந்து கேரளா பொண்ணுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி எங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் அவங்க தான், ஓகேவா? எங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அப்படி நாங்கள் கீழே போகிறோம். எங்கள் அமிதா மாமா பார்த்து 2 பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிச்சிங்க. யார் உங்களோட அமிதாப் மாமா? அமிதாப் மாமா திரும்ப மாட்டேன்றாரு. இவரை பார்த்தா எங்கள் 2 பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிச்சு கேரளா. என்னடா டே, இது ஒரிஜினல் இமேஜ் மாதிரியே தெரியுது பா. அப்படின்னு நான் சொல்ல விளைவிக்கிற
காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன பேக்கரிங்களோ? கொங்கு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுவோம், அங்கேயே வந்து எட்ட பண்ணுவோம். எஸ், ட்ரிப்பெல்லாம் வந்து இன்னைக்கு முடிஞ்சு, ஒன் டே ட்ரிப்பு கம்ப்ளீட்டடாக முடிஞ்சு. ஸோ வந்து நாங்கள் எங்கே ஆரம்பித்தோம், கொங்கு பேக்கரியில் தான் ஆரம்பித்தோம், பேசணும், நல்லா ஃபன் பண்ணோம்ல. ஸோ அதே கொங்கு பேக்கரிக்கு முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. ஏன்னா 2 நாளாக வந்து கண்ணு முடிச்சு நான் வண்டி ஓடிட்டு இங்கே தோணுவாங்கல்ல, அரைப்போதை எவ்வளோ சூப்பராக வீடியோவில் பேசிட்டு இருந்தாரு பாருங்க. அவர் பேச முடியல, ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டாரு. நீ ஏன் வரது தூங்குற, நீ தான் பேசவே கூடாது. நான் வந்து தூங்கிட்டேன், ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதனால ஓகே, தவிர எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அவர் ரெஸ்ட் எடுக்க. ஓகே, இதோட vlog வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒன் டே ட்ரிப்பு. ஆனால் எனக்கு என்னன்னா வந்து சீக்கிரமாக போன மாதிரி ஒரு ஃபீல். வந்து நைட்டு இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் இங்கே இருந்தோம், திருப்பி இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுதான், அது வந்து ஒரு மாதிரி ஏதோ டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வேறு ஒன்றும் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சோம். அதே கொங்கு பேக், திருப்பி அதே கொங்கு பேக் தான் என்ன பண்ணுறது காஃபியோட. ஆனால் நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய பிளேஸ் கவர் பண்ணுறதா ஐடியா இருந்துச்சு. ஆமாம், ஆனால் எக்ஸப்ட் ஒரு பிளேஸ், ஆனால் மோஸ்ட் ஆஃப் எல்லாம் கவர் கவர் பண்ணிட்டோம். ஒரு பிளேஸ் பட் இருந்தாலும் நான் போகிறதுனால 10 ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒரு பேர் தான் ஆமாம், ஃபோட்டோ வீடியோஸ் இருக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கலாம் அந்த பேஜ் நம்ம 10 போஸ்ட் ஒரே டைம் ஒரு கூட எடுத்து 10 டைம் போஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ வந்து இந்த ட்ரிப்பை பற்றி இந்த சீனியர் வந்து சில விஷயங்கள் சொல்லுவார், சஜஷன் கொடுப்பாரு. என்ன சொல்கிறது, எங்கள் டேரக்டர் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நானே ரொம்ப இல்லை நம்ம வீடியோ பார்த்து அடுத்து ட்ரிப் வரணும்னு ஏதாவது முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்கன்னா முன்கூட்டியே ப்ரீ பிளான்டாக வாங்க. அதாவது இப்போ ஒரு 10 இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ எடுத்துக்கணும். சரியா, ஒரே இடத்துல வந்து 300 ஃபோட்டோ 400 ஃபோட்டோ எடுத்தா இருக்கிற பிளேஸில் எப்போ கவர் பண்ணுவீங்க? மெயின் வந்து கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கங்க, டிரைவரும் நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா நான் ட்ரைவ் பண்ண அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஏதோ ஓவர் நாங்கள் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஊட்டி ட்ரிப்பு. இது இந்த சீசன் டைமில் நாங்கள் போனதால எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பாரு. நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வரணும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீசன் டைமில் வாங்க. வரும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான பேக்கரியில் வந்து டீ சாப்பிடுங்க. ஆனால் ரோட் ஓரத்தில் நிறைய கடை இருக்கும், நிறைய கடையில் மற்ற கடைகள்லாம் போகாது, எதுவுமே நல்லா இருக்காது. நீங்கள் வந்து எந்த டீ சாப்பிட்டோம்னா சாப்பிட்டாலுமே இல்லை காஃபி சாப்பிட்டாலுமே சொல்கிறேன், உங்களை ஒரு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மட்டும் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பைபாஸில் சொல்கிறேன், நான் மற்ற இடத்துல சொல்கிறேன். பைபாஸ் என்ன பேக்கரி பார்த்தீங்கன்னா பைபாஸ்ல நம்ம ஊட்டி போனா அதே மாதிரி கோத்தகிரியில வந்து ஒரு பேக்கரி, அந்த பேக்கரி நேரத்தில் அந்த பேக்கரியில் வந்து அந்த அண்ணா வந்து சமையல் பார்த்துருக்காங்க. ஆமாம், மேபி அந்த அண்ணா இந்த விளாகை பார்த்துக்கிட்டேன்னா தேங்க்யூ ப்ரோ, யூ ப்ரோ. அவரு ஆமாம், அவரு நமக்கு கோத்தகிரியில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இதான் கைஸ் எங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம். ஓகே, எல்லாருமே வந்து இந்த விளாகை ஷேர் பண்ணுங்கள். அந்த ஜேஎஸ் கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி வேறு எந்த இடத்துக்கு போகணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாம் திரும்ப டீமோட சேர்ந்து திரும்பி கேரளா ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் பண்ண உங்களோட சஜஷன் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் அதுக்கு அந்த மாதிரி போயிட்டு இதே மாதிரி எங்களோட கருத்துக்களை சொல்கிறோம். ஓகேவா? பை, எல்லாரும் பாய் சொல்லியிருக்கேன். சதீஷ் பாய் சொல்லு. பாய் 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 சொல்லிடுறான். பாய் பாய் வரப்போதே இருக்கிறான். பாய்.